ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைவ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன் இவ்வளோ நாளாக நான் வீடியோ போடலை, கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. ஏன் வீடியோ போடலைங்கிறத, அதற்கான காரணமும், நான் வீடியோ போட்டதும் முதல்ல நான் என்ன ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்காக என் வீடியோவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்க அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். 1-2 சப்ஸ்கிரைபர்ஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்க. ரொம்பவே உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். உங்களோட எதிர்பார்ப்பை என்னால் பூர்த்தி பண்ண முடியலை. அதுக்காக ஃபஸ்ட்டு என் உடம்புக்கு என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். என் உடம்புல பீரியட்ஸ் ஆகி ரொம்ப ப்ளீடிங் ஆயிடுச்சு. ப்ளீடிங் ஆகி நிற்கவே இல்லை. நானும் ஹாஸ்பிட்டலாக பார்த்துட்டு ஒரு வழியாக கடைசியில் அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இப்போ தான் ஓரளவுக்கு க்யூர் ஆகி வந்திருக்கேன். என் யூட்ரஸில் நீர்க்கட்டியும், நீர்க்கட்டினால் சதையும் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மாத்திரையால் சரி பண்ணி பார்ப்போம். இந்த மாதமும் அதே மாதிரி கண்டினியூவாக இருந்தால் யூட்ரஸ் எடுக்கணும், அப்படி இல்லாட்டி க்ளீன் பண்ணணும், யூட்ரஸை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டில் ஏதாவது ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவ்வளோ நாளாக எனக்கு ப்ளீடிங் ஆகிட்டு ரொம்ப ஹெவி ப்ளீடிங் ஆகி ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. அதனால் என்னால் வீடியோ போட முடியல. வீட்டுக்கு ஒரு கிழிஞ்சதை கூட என்னால் ஸ்டிச் பண்ண முடியலை. அவ்வளோ தூரம் நான் படுத்தே தான் இருந்தேன். வீட்டில் எந்த வேலையும் பார்க்க முடியல. அதனால் வீடியோவும் நான் போடலை. ரொம்பவே உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு பொண்ணும் இது புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஹெல்த்தை முதல்ல பார்க்கணுங்கிறதான். என் லைஃப்பை வச்சு நான் இது பண்ணிக்கிறேன். ஹஸ்பண்ட் அதை சொன்னார், இதை சொன்னார், அவர் படுத்துகிறாரு, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம உடம்பை கவனிக்காமல் விட்டோம்னா கடைசியில் அது ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். நீங்கள் யார் பார்க்குறதா இருந்தாலும் லேடிஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. நமக்காக இல்லாட்டியும் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம வாழ்ந்தே ஆகணும். அதனால் நம்ம முதல்ல நம்ம ஹெல்த்தை நம்ம பாதுகாப்பு பண்ணி பார்த்துக்கறணும். கடைசியில் அந்த ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சுன்னா அதற்கு செலவு பண்ணுறதுக்கு கூட ரெடியாக இருக்க மாட்டாங்க. நம்ம ஃபினான்சியலாகவும் இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்கணும். அதனால் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதிலிருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. எவ்வளவு தூரம் ஏர்ன் பண்ணாலும் என்னால் மீண்டு வர முடியாத அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. டென்ஷன் ஆகி என் உடம்பை கவனிக்காமல் எதுவுமே செய்ய முடியாமல் நான் விட்டதுனால மட்டும்தான் பிள்ளைங்களை பார்க்க, பிள்ளைங்களான தேவையை பூர்த்தி பண்ண அவங்க 2 பேர் மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால என்னோடய உடம்புக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் யாரும் இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் எப்படி இருந்தாலும் நம்ம உடம்பை நம்ம எடுத்து ஹெல்த்தை கேர் எடுத்து பார்த்துக்குவோம். இனிமேல் எல்லா பெண்களுக்குமே இது பொருந்தும். நான் சொல்கிறது ஏதாவது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க சிஸ்டர். இப்போ இந்த சேரீகள் தான் 2 கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. 2 பட்டு சேரீ ஒரு கஸ்டமரோடது, 4 சேரீ கொடுத்தவங்க ஒரு கஸ்டமரோடது. அம்மா பொண்ணு இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 4 சேரீ. இந்த 4 சேரீயும் 2 பட்டு சேரீ மாதிரி வந்திருக்கிறது பொண்ணோடது. மேலே இருக்கிற காட்டன் சேரீ 2ம் அம்மாவோடது. அம்மாவோட அளவு ப்ளவுஸ் சின்ன ப்ளவுஸு. பொண்ணு ரொம்ப வெயிட்டாக 30ஆக இருப்பாங்க. அவங்களது பெரிய அளவு ப்ளவுஸு. இவங்களுக்கு அவங்கவுங்களோட ப்ளவுஸில் வச்சு சுற்றி வைக்காட்டி இவங்க என்ன செஞ்சுருவாங்க, பார்த்துட்டு நீ மாற்றிட்ட அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போது இவங்க ஃபஸ்ட்டேவும் கொடுத்ததும் எனக்கு சேரீயை ஓரம் அடித்து கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிடுவாங்க. எப்போவுமே இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் நானுமே அதை பெருசாக எடுத்துக்கிறாமல் அடித்து கொடுத்துட்றது. ஃபஸ்ட்டு 2 மாதத்துக்கு பிறகு என் ஹெல்த்தெல்லாம் க்யூர் ஆனதுக்கு பிறகு இப்போ இவங்கள்த தான் தைக்கிறேன். இவங்க வெட்னஸ்டே, இப்போ வர்ற வெட்னஸ்டே கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்காங்க. என்னால் முடியாதுன்னு சொல்லி பார்த்தேன். ப்ளீஸ் எனக்கு இந்த ப்ளவுஸை நீ தான்ப்பா ஸ்டிச் பண்ணி ஆகணும், நான் வேறு எங்கே கொண்டு போய் கொடுக்கறது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பைய ஸ்டிச் பண்ணி கொடுப்பான்னு நான் ஒரு வாரத்துக்கு முந்தையே கொடுத்துட்டாங்க. இதை நான் இப்போ பைய நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல மாதிரி என்னால் ஹெவியாக உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியலை. ஆனாலும் இருந்தாலும் ரெகுலராக 1-2 ப்ளவுஸாவதும் நான் ஸ்டிச் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம் நம்மளோட கெரியர் போகுது அப்படிங்கிறத நான் பார்க்கலான் இருக்கேன். எனக்காக நீங்களும் காட்டை ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் உங்களுக்காக அனைத்து உமன்ஸ்களுக்காகவும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போது எல்லா சேரீயையும் முந்தி அடிச்சுட்டு மடித்து வைக்கணும். அந்த 2 பட்டு சேரீ, ரெட் கலர் பட்டு சேரீயும் ஒரு க்ரீன் கலர் பட்டு சேரீ மட்டும்
இந்த பட்டு சேரீக்கு நான் ஏற்கனவே ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து உள்பக்கம் மட்டும் ஓரடிக்கணும். இந்த ப்ளவுஸுக்கு முந்தி அவங்களேவும் இது பண்ணி கொடுத்துருக்காங்க, ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ப்ளவுஸுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட் முந்தியை வந்து நம்ம முடிய வேண்டியதில்லை. அந்த ரெட் கலர் பட்டு சேரீக்கு மட்டும்தான் நான் முந்தி முடிகிற வேலையும் இருக்குது எனக்கு. அதையும் நான் இன்றைக்கே முடிஞ்சு ரெடி பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துர்ணும். இந்த பட்டு சேரீக்கு தான் நான் வந்து முந்தி முடியணும். பார்டர் கலரில் ப்ளவுஸ் இருந்துச்சு. அந்த ப்ளவுஸை வந்து ஃபுல் வாயிலில் எடுத்தால் தான் என்னால் போட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இது அம்மாவோட ப்ளவுஸு. இதுக்கு முதல்ல தைச்சது வந்து பொண்ணோட சேரீ. அதனால் அவங்களுக்கு வந்து உடனேயே ப்ளவுஸ் கட் பண்ணி கேட்டதுனால உடனே கட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம பிசரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து அவரவர பேக்கில் அவரவரதை நம்ம வச்சிடுவோம். இப்போ வந்து இந்த ஒரு சேரீயை மட்டும் நான் அவங்க பேக்கில் வச்சுட்டேன். இந்த 4 சேரீயும் இன்னொரு கஸ்டமருது அவங்க பேக்கில் வச்சு ரெடி பண்ணி கீழே எடுத்து வச்சுட்டேன் ரெடியாக. இப்போ வந்து நான் அந்த ரெட் கலர் பட்டு சேரீக்கு முந்தி முடியணும். முந்தி முடிஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். முந்தி முடிகிறத நான் வீடியோ எடுக்கலை. அதனால் இப்போ வந்து முந்தி முடிஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நான் தான் முந்தி முடிஞ்சேன். ரொம்பவே அழகாக இருக்குது முந்தி முடியவும். இப்போ அவரவரை பேக்கில் வச்சு அவரவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுவோம். இதுவரையிலும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்கும் நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.